கைஸ் வழக்கம் போல் கூகுள் மேப் வந்து சொதப்பிடுச்சு. இங்கே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டவரே இல்லை இந்த ஹில்ஸில். நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த ரூட் வந்து மறந்துடுச்சு, இந்த ரூட்டில் தான் வந்தோமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கூகுள் வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இந்த ரூட்டும் போகலான்னு சொல்லிட்டு காட்டுது. சரின்னு சொல்லிட்டு கூகுளை நம்பி நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஏற்காடு பேக் சைடு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். போகிற வழியிலேயே இருக்கும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தோம். இது பார்க்கவே அப்படியே சும்மா நேச்சுரல் சீனரிக்காக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ஏற்காடு வந்து பேக் சைடு வந்தீங்கன்னா மஸ்ட் இந்த பிளேஸ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. நாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு வந்து லேக் வியூக்கு வந்து இப்போ அடுத்து போக போகிறோம். லேக் வியூக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லேக் வியூ வந்து இப்போ போயிட்டுருக்கோம் லேக் வியூ பாயிண்ட்டுக்கு. இப்போ லேக் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 11 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறமேட்டு நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் நடுவாண்ட வந்து ஏதாவது நேச்சுரல் சீனரிக்கு எதாவது இருந்துச்சுன்னா நான் அதை வந்து ஒரு சினிமேட்டிக் வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடோட கரெக்டாக மேலே ஏற்காடு லேக் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளியூர் ஃபால்ஸ் போகிறோம். கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சால் போட்டிங் டைம் இருந்துச்சுன்னா போட்டிங் போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கிளியூர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஆனால் போகிற வழியே கொஞ்சம் மோசமாக ஆஃப் ரோடாக தான் இருக்குது. இன்னும் கரெக்டாக இங்கேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கிளியூர் ஃபால்ஸுக்கு. ஆனால் முன்ன இங்கே ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ரோடு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் இப்படி பறிஞ்சிருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் இன்னைக்கு ஏற்காட்டில் கொஞ்சம் க்ரௌட் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குங்க கைஸ். நீங்கள் ஏற்காட்டில் என்னங்க ஃபேமஸு? காஃபி கொட்டை, காஃபி கொட்டைங்க, மிளகு, பலாப்பழம், அத்திப்பழம், பல வகைகள் எல்லாமே இங்கேயே விளைவிக்கிறாங்க. பலாப்பழம் இருந்தாலும் கொல்லிமலை பழம் மாதிரி இங்கே டேஸ்ட் வராது. அங்கே பலாப்பழத்துக்கு அங்கே ஃபேமஸ். இங்கே அவ்வளோக்கு டேஸ்ட் வராது. மற்றப்பழம் அத்திப்பழம் நல்லா இருக்கும். அத்திப்பழம் நல்லா. எத்தனை படிக்கிட்டு இருக்கு? இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? தெரியாது எத்தனை படிக்கிட்டு இருக்கு வந்துருச்சா ஃபால்ஸு?
என்ன இவ்வளோ வேகமாக வந்துருச்சு? அதான் எனக்கும் தெரியல, இதான் ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி இருக்கு. கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆனால் ஃபால்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது, தண்ணியோட ஃப்ளோவும் நல்லாயிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. இடம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக குப்பை. இங்கே வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. நான் வேணால் ஃபுட்டேஜில் கீழே உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லாக போகிற இடம் எல்லா இடத்துலையுமே குப்பை மட்டும்தான் இருக்குது. சரி போய் எங்கேயாவது நம்ம உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அந்த இடத்துலையும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் குப்பை, பாட்டிலு இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் இந்த ஃபால்ஸு வந்து மேலே சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், காருக்கு இந்த மாதிரி எல்லாம். இந்த ஏற்காடு அந்த டிபார்ட்மெண்ட் இது கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக குப்பை மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்காடு போட்டிங்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ போட்டிங்க்கு டிக்கெட் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டுக்கு வந்து 2 பர்சன், அந்த 2 பேர் போகிற போட்டுக்கு வந்து 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க 30 minutes. இதுக்கப்புறமேட்டு நான் வந்து போட்டிங்குள்ளே போயிட்டு நான் வந்து உங்களுக்கு vlog கன்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காட்டில் இருக்க இப்போ லேக்குக்கு வந்திருக்கோம். இப்போ போட்டு மெதி மாங்குன்னு மெதிச்சிட்டு இருக்கோம். ஆனால் போட்டு தான் மூவே ஆக மாட்டேங்குது. ஆனால் வந்ததுக்கு அந்த கிளியூர் ஃபால்ஸோடு இது வந்து ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வண்டியில் தான் மோட்டோ விளாக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம போட்டில் மோட்டோ விளாக் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஹெல்மெட் எடுத்தான்ட்டு வரும்போது ஹெல்மெட்டில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வியூ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 30 minutes டைம் கொடுத்தாங்க, கரெக்டாக 120 ஆயிடுச்சு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹெல்மெட் போட்டு நான் போட் ஓட்டிகிட்ருக்கேன். பார்க்குறீங்களா, நான் பைத்தியக்காரனா நினச்சிட்டு இருக்கானுங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் வந்து லஞ்சு கம்ப்ளீட் பண்ணோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்காடு அந்த ரவுண்டானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களேன் கருப்பையா செட்டிநாடு மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபுல் டிராஃபிக் இங்கே ஏற்காடு இன்றைக்கி. இந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏற்காட்டில் வந்து நான் ஃபாக் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். பட் ஆனால் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஏற்காடு கிளைமேட் ஓரளவுக்கு ஓகே தான். அப்பப்போ வெயிலும் அடிச்சுது, அப்பப்போ வெயில் அடித்தாலும் அந்த எப்படின்னா ரொம்ப சூடான அந்த வெயில் அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே மைல்டாக இருந்துச்சு அந்த வெயில். ஓகே, இன்றைக்கி இந்த நாள் நல்லா ப்ளசண்ட்டாகவே போச்சு. நம்ம இன்னும் பெங்களூர் வேறு கிளம்பணும். அதை நினச்சா தான் அங்கே இன்னும் ஒரு 6 hours ரைட் இருக்குது. இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 230 kilometer இருக்குது.
அது இல்லாமல் இன்றைக்கி சண்டேங்கிறனால இன்னும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். அதனால் என் இன்னொரு ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அஜித்துன்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டுருக்கான் சேலம் பஸ் ஸ்டாண்டு. அவன் சேலம் பஸ் ஸ்டாண்டு வந்தோடனையும் நான் அவனை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் பெங்களூர் போயிடுவோம். வாவ், மோஸ்ட்டாக இது டவுனில் இறங்குறப்ப 2 வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பைக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளச் பிடிச்சி எல்லாம் பைக் ஆஃப் பண்ணி விட்டு நியூட்ரலில் போட்டுவிட்டு விட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரோடுக்கும் உங்கள் டயருக்கு அந்த ஒரு ட்ராக்ஷனே இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி கிளச் பிடிச்சி இல்லைனா நியூட்ரலில் போட்டுவிட்டு ஓட்டினீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிச்சாலும் அந்தளவுக்கு பைட் இருக்காது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கியர் கட் பண்ண இப்போ ஒரு பிரேக் அடிக்கிறீங்கனாலும் டவுன் இல்லை, நீங்கள் மோஸ்ட்டாக கிளச் பிடிச்சி பிரேக் அடிக்காதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்ஜின் பிரேக்கிங் பண்ணுங்கள். இன்ஜின் பிரேக்கிங் பண்ணி நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த பிரேக்கிங் பைட் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் எப்பயும் டவுனில் இறங்குறப்ப இந்த மைலேஜ் இந்த பெட்ரோலுக்கு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓட்டாதீங்க. ஒரு சின்ன ஒரு நியூஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஓம்லி டோல் கேட்டுட்டு வந்துட்டோம். நான் போய் என் ஃப்ரெண்டு சேலத்துலேருந்து நான் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டர்ன் பெங்களூர் போயிட்டுருக்கோம். இன்னும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 200 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. இன்றைக்கி அதை ரைடு பேலன்ஸ் இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்னொரு 9 o'clock நாங்கள் ரீச் ஆயிடுவோம். கரெக்டாக ஒரு 5 hours. என்ன ஒரு பிரச்சனைனா, இன்றைக்கி சண்டேங்கிறனால ரொம்ப டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது.